பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சி உருவானதுக்கு பிறகு அருகாமையில் இருக்கிற தாராசுரம் பேரூராட்சியை இணைத்திருக்கிறோம். அந்த தாராசுரத்திற்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மாண்புமிகு அமைச்சருடைய அறிவிப்பின்படி 39 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 10 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பணிகள் தொடங்கும் நிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 29 கோடிக்கும் நிதி ஆணை வழங்கி நிதி வழங்கியிருக்கிறால் மீண்டும் அதை ஒப்பந்த புள்ளி செய்யப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக 1780 கோடிக்கு நாகப்பட்டினத்திற்கு சென்றிருக்கிற அந்த வகையில் கும்பகோணம் பகுதியில் இருக்கிற தேனாம்படுகை, பட்டீஸ்வரம், சுந்தரபெருமா கோயில், உடையாலூர் இந்த பகுதி சாலைகள் எல்லாம் பைப்புகள் போடப்பட்டதுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிறது. அதை சீர்வசரமாக இருக்கிறது. அதை மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு சொல்லி அதை விரைவாக அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு துணை கேள்வி முடிக்கணும். ஒரு ஆளு அனைத்து உறுப்பினர்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலையும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள், கைகால் ஓடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவைத் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லுது. நேற்று கூட சென்னையில் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். எங்கள் மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க போனீங்க வந்து சென்னையில் 10-15 தடவை பிடிச்சிட்டான். ஆனால் அவங்க திருப்பி அவுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அமைச்சர் முழுமையா பதில் சொல்ல விடுங்க. நீங்க ப்ளீஸ் டைவர்ட் பண்ணாங்க ப்ளீஸ். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதையெல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிருவோம் உடனடியாக. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடித்தா நீங்கள் உடனே வந்து விடுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அதை பார்த்து